பிள்ளைகளே அவதானியுங்கள். சில தமிழ் பயிற்சி வினாத்தாள்களை செய்து பழகினால்தான் உங்களுக்கு பரீட்சை எப்படி எதிர்கொள்ளணும் தெரியும். பாருங்கள், வினாவை பாருங்கள். பின்வருவனவற்றுக்கு பொருத்தமான இளமை பெயர்களை எழுதுக. பாருங்கள், பின்வருவனவற்றுக்கு பொருத்தமான இளமை பெயர்கள் மிக அண்மையில படிச்சு நாங்கள். பாருங்கள், குதிரை குட்டி, குதிரை குட்டி என்று சொல்வோம். மீன் குஞ்சு, மீன் குஞ்சு என்று சொல்வோம், குஞ்சு. பனை, பனை வடலி. புகையிலை, புகையிலை நாற்று, புகையிலை நாற்று. வேம்பு, வேப்பம் கன்று என்று சொல்வோம். அவதானியுங்கள். கிளி, கிளிப்பிள்ளை என்று சொல்வோம், கிளிப்பிள்ளை. கிளி குஞ்சு என்று சொல்லுவோம். அப்ப குஞ்சு பிள்ளை இரண்டு சொற்கள் வரும். புலி, புலிக்குட்டி, புலிக்குட்டி என்றும் சொல்லுவோம். புலிக்குருளை என்றும் கதைப்போம், குருளை குட்டி. அடுத்தது குரங்கு, குரங்கை குட்டி என்றும் சொல்லுவோம், குரங்கு குட்டி. பறள், குரங்கு பறள் ஒன்று மரத்தில் இருக்கின்ற விளையாடுகிறது என்று சொல்வோம். மூங்கில், மூங்கில் கன்று, மூங்கில் கன்று. மூங்கில் ஒரு புல்லினம் என்பதால மூங்கில் கன்று. தவளை, தவளை பேத்தை. குஞ்சு, தவளை குஞ்சு என்றும் சொல்லுவோம், தவளை பேத்தை என்றும் சொல்வோம். பிள்ளைகளே, வினாவை அவதானியுங்கள். பின்வரும் வாக்கியங்கள் சரியாயின் சரி எனவும் பிழையாயின் பிழை எனவும் எழுதுக. சரியாயின் சரி எனவும் பிழையாயின் பிழை எனவும் இந்த வினாவை எதிர்கொள்ள போறோம். பாருங்கள், புள்ளடியிட போறோம். பூக்களில் வண்டுகள் தேன் குடித்து மகிழ்ந்து டிங்காரமிட்டன. இந்த வசனம் சரியான வசனம், அதனால நாங்கள் சரி போடுறோம். அடுத்ததை பாருங்கள். பனையின் பிஞ்சுக்குரிய மரபு சொல் நுங்கு ஆகும். பனையின் பிஞ்சு, பனையின் பிஞ்சுக்குரிய மரபு சொல் நுங்கு ஆகும். நுங்கு சொல்லுங்க, பனம் பழம் என்று சொல்லுவோம், அது இந்த பிஞ்சை நுங்கு என்று தான் சொல்லுவோம், நுங்கு. சரி. மரங்கள் என்பது அகரிணை பன்மை சொல்லாகும். திணை படிச்ச நாங்கள் உயர்திணை அகரிணை. திணையில பகுத்தறிவுள்ள மனிதர்கள் அனைத்தும் உயர்திணைக்குள்ள வரும், மிகுதியெல்லாம் அகரிணைக்குள்ள வரும். ஆனா இது ஒருமையோ பன்மையோன்னு பார்த்தா பன்மை. மரம் ஒருமை, மரங்கள் பன்மை. அப்ப இது அகரிணை பன்மை சொல்லாகும். அப்ப இது சரியான விடை. சரி. காகங்கள் அழகாக ஓடின. இந்த வசனம் தவறானது. காகங்கள் ஓடுமா? இல்லை. அப்ப காகங்கள் அழகாக ஓடின என்பது தவறான விடை. அப்ப பிழை. மூங்கில் குட்டிகள் மிக உயரமாக வளரும். மூங்கில் குட்டிகள், மூங்கில் குட்டிகள் அன்றா படிச்சு நாங்கள். மூங்கில் படிச்சது மூங்கில் நாற்று. முன்பு படிச்சு நாங்கள் மூங்கில் என்னென்று படிச்சினோம், மூங்கில் இளமை பேர் கன்று என்று படிச்சினாங்கள். ஆனா இங்க மூங்கில் குட்டிகள் மிக உயரமாக வளரும். இந்த விடை தவறான, இந்த வசனம் தவறானது. அப்ப அதனால இது பிழை. பாதசாரிகள் வீதியை மஞ்சள் கடவையினால் கடக்க வேண்டும். பாதசாரிகள், பாதசாரிகள் வீதியை மஞ்சள் கடவையினால் கடக்க வேண்டும் என்பது சரியான வசனம். வாக்கியம் ஒன்று பாருங்கள். நானும் அக்காவும், 7வது, நானும் அக்காவும் பாடசாலைக்கு சென்றேன். நானும் அக்காவும் பாடசாலைக்கு சென்றேன் என்று வருமோ? நான் பாடசாலைக்கு சென்றேன் என்று வரும். ஆனா நானும் அக்காவும் அன்னைக்குள்ள 2 பேர், 2 பேர் என்று சொன்னால் சென்றோம் என்று வந்திருக்கணும். ஆனா இது சென்றேன் என்றதால இந்த வசனம் தவறானது, பிழை. அதிகாலையில் சூரியன் கிழக்கு வானில் உதிக்கும். வானில் என்றுதான் நாங்க படிச்சினாங்க. இது வானில் என்று 3 சொல்லி வந்திருக்கு. அதனால இந்த விடை, இந்த வாக்கியம் தவறானது. அதனால தவறு.